உங்க ஃபேமிலில யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க ஃபேமிலியில இந்திராணி, என் தம்பி காளியப்பன், என்னோட பையன், என் பொண்ணு, என் மனைவி, என் தம்பியோட ஃபேமிலி, அவங்க மக, எங்க மாப்பிள, எங்க பேத்தி பாவ, இப்படி எல்லாரும் இருக்கோம். அப்ப சரி, இவங்க 3 பேரும் யாரு? சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். இவங்க யாரு? அவங்க எங்களோட கெஸ்ட். சரிங்க சார். சரி, அடுத்த क्वेश्चन. உங்களை பத்தி ஊருக்குள்ள ஒரு ரூமர் வலம் வந்துகிட்டு இருக்கே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த ரூமர் என்னோட பர்சனல் ரிலேட்டடா இருந்தா என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சார், அது உங்க பர்சனல் மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி அவங்கள ஏமாத்தி அம்போன்னு விட்டுட்டு வந்துதான் செல்வநாயகி மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. சார், உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? எதுக்குதான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதான் என் சித்தப்பா ரூமர் பத்தி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாருல்ல. ஏன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இத நானே கேட்கல, வெளியில பேசிக்கிறாங்க, அதான் நான் கேட்டேன். ஏ மோனிகா, நீ வேணும்னுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்ன ஒரு தடவை வாங்கினது பத்தலையா உனக்கு? என்ன மேடம், ஒரு மீடியா பிரச்சனை இப்படிதான் ஒருமையில பேசுவீங்களா? அதுவும் நீங்களும் ஒரு மீடியா ஃபேமிலியா இருந்துகிட்டு இப்பெல்லாம் பேசுறீங்களே. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல நாங்க யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. மேடம், நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுல இருந்து நாங்க கேள்விப்பட்ட ரூமர் உண்மையா இருக்குமோன்னு டவுட் வருது மேடம். மேடம், என்ன மேடம், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்களும் கேளுங்க மேடம். ஆமா மேடம், அந்த ரூமர் பொய்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க கோவப்படுறது எங்களுக்கு டவுட் தானே மேம் கிரியேட் பண்ணுது. சித்தப்பா, சார், என்ன சார் எங்களை மிரட்டுறீங்களா? அப்போ உங்க உண்மையான முகம் இதுதானா? ரெக்கார்ட் பண்ணுங்க. சார், 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 பதில் சொல்லிட்டு போங்க. சார், பதில் சொல்லிட்டு போங்க சார்.